வாங்க ரவா லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை வேகமாக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கருகிரும் ரவை. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்திக்கிறேங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த நட்ஸ் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சிங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பால் சூடாக இருக்கணுங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தனால 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு ஏலக்காவை வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தி நான் வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கலகிற மாதிரி இந்த ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா சூடான பாலை ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தாங்க பிடிக்கணும். ஏன்னா மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா சூடாக இருக்க பாலை ஒவ்வொரு தடவையுமே சூடாக தாங்க இருக்கணும் பால். ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாங்க. ஒட்டுக்காக கலக்க வேண்டாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாதாம், முந்திரி, திராட்சையெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொரு லட்லையும் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுக்காக போட்டு கலந்து வைக்கும்போது ஒரு சிலதில் வரும், ஒரு சிலது வராமல் போயிடும். அதனால் வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு எல்லாமே ஒவ்வொரு லட்டுக்கும் வர மாதிரி பார்த்து நம்ம எடுத்து வச்சு நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா அமுத்தி இறுக்கி பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ஒரு வாரம் ஆனாலுமே கெடாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரியே ஒவ்வொரு லட்டுக்கும் அந்த நட்ஸ் இருக்க மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து வந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம். திரும்பவும் கொஞ்சம் வந்து அந்த ரவையை எடுத்துக்கிட்டு திரும்பவும் பால் வந்து ஆறி இருந்தால் கூட திரும்ப சூடு பண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க லட்டு பிடிக்கணும். பால் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம மிச்சம் இருக்க எல்லா ரவையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ரவா லட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.